என் ஜெபத்துக்கு ஒருவேளை பதில் வரும் என்றல்ல, நிச்சயமாக பதில் வரும். இந்த நிச்சயம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஜெபம் எவ்வளவு அவசியமோ அதை விட மிகப்பெரிய அவசியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருப்பது. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லாரும் மேலானதை விரும்புவாங்க. அந்த விரும்புகிற எல்லாருக்கும் அல்ல, ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து அந்த கூட்டத்துக்கு விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறார். இன்னொரு கூட்டத்துக்கு அவங்க எதை நினைச்சு பயந்தாங்களோ அந்த காரியத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல விருப்பத்தை காட்டிலும் விரும்புகிற மனிதன் எவ்வளவு முக்கியமா இருக்கிறான்னு பார்த்தீங்களா? நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து, இப்படி வார்த்தை வரும்போது நீதிமான நம்பி இருக்கிறான், துன்மார்க்கனும் நம்பி இருக்கிறான். ஒருவனுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகுது, அவன் நம்புறது நடக்கிறது. இன்னொருவனுடைய நம்பிக்கை என்ன செய்தான்? அழிஞ்சே போகுதான். அப்போ இந்த இடத்துல அந்த பர்சன் முக்கியமாய் எண்ணப்படுகிறான் அல்லவா? அந்த மனிதன் முக்கியமாய் கணக்கிடப்படுகிறான் அல்லவா? இந்த இடத்துல நம்பிக்கையை விட, விருப்பத்தை விட மனுஷன் முக்கியம், நம்பிக்கையை விட மனுஷன் முக்கியம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பெரியும். ஆனா துன்மார்க்கம் பண்ண அவருக்கு எப்படி இருக்குதா? அருவருப்பா இருக்குதா. செம்மையானவர்கள் பண்ண அவருக்கு எப்படி இருக்குதா? அப்ப இந்த இடத்துல ஜெபத்தை விட மனுஷன் முக்கியம். என்னுடைய விருப்பம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஜெபம், இது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி ஆகணும்னா நான் என்ன கர்த்தருக்கு முன்பாக வைக்கத்தக்க உகந்த பாத்திரமாய் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது.